Joseph Savino Violet and Violet Mary தன்னுடைய திருமணம் கொண்டாடுகிறார்கள். எனவே எழுதியிருப்படியாகும். மேலும் விக்டர் சிஸ்டர் ரோசா பாலராஜ் மற்றும் அனைத்து ஆமாக்களுக்காகவும் என்னுடைய கேட்டு நிச்சயமாக அனைத்து நாம் வேண்டுவோம். நம் இறைவன் அன்னை சுகப்படுத்த இந்த ஒவ்வொரு நாளும் சோமாரியாக இருக்கிறாரோ அவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று புனித ஜான் யூஸ் என்று சொல்வார். அனைவருடைய அன்புடைய புனித லூர்து நகரானுடைய பெருநாளை கொண்டாடுகிறோம். அன்னையால் லூர்து நகரை ஆட்சி கொடுத்த இந்த மாபெரும் நாளை உலக நோய் சுகமாக நாம் கொண்டாடுகிறோம். அனைத்து நோயாளிகள் சுகம் பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புனிதமிக்க அருள்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அன்னையுடைய புனிதமிக்க நன்னாளிலே பெருக்காக நமது உடல் நோய்கள் நாம் இது நோய் சேர்க்கின்ற உலகம் சுகம் வரவும் நம் இல்லத்தில் மருத்துவமனையில் நோய் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் தர வேண்டும் என்பதை நம்மை நாம் ஒப்புக்கொள்வோம். நாம் சுகப்படுத்தலையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இருப்போம். மனம் தந்துவோம். மன்னிப்பு கேட்டு என்னுடைய பரிசுத்த பாதத்தை அவையை நாம் சமர்ப்பிப்போம். என்னுடைய மன்னிப்பு இறக்கத்தை நாம் கண்டு நமது கருத்தை இதயத்தை வைத்து மனதை பாவியை மன்னிப்பு பெரும் பாவியாக என்று சொல்லி இறைவனை கேட்போம். மன்னிப்பு கேட்போம். மனம் மாறி வருகின்றா எங்கள் வாழ்வை மாற்றும் இயேசுவே. மனம் மாறி வருகின்றா
Amen.
இன்றைய துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், வேதனைகள் இருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொறுத்து அக்கறைகள். அவளுக்காக புலம்பியவரும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரிகள். அப்பொழுது அவள் ஆறுதல் அளிக்கும் முறைகளை முடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கு நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். பெருங்கொத்த நீரோடை போல வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டு பாடுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசுப்புல் போல வரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. நாம் இனத்தாரின் உயிர் பெருமையிலே, நாம் இனத்தாரின் உயிர் பெருமையிலே. மக்களே, மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகி ஆண்டவரை போற்றி. பல்லவி. நாம் இனத்தாரின் உயிர் பெருமையிலே, கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்தில் இருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவாய் புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. பல்லவி. நாம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேர் பெற்றவர். அல்லேலூயா. அதை பற்றி நான் என்ன செய்வேன்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். அவர்களுக்கு சொல்வதெல்லாம் செய்வேன் என்றார். யூதரின் தூய்மை சடங்கிலே 6 கல்வெட்டுகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2 தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்கள் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை வெளியே நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்போது உங்கள் 10 பேர் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு கூறினார். அவர்களும் அவரை செய்தார்கள். 10 பேர் திராட்சை ரசமாய் ஆகியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு கொடுத்த பணியாளர்களை நிறைந்திருந்தது. ஆகையால் 10 பேர் மனதை கூப்பிட்டு என்றாலும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார். யாரும் விருப்பம் போல குடித்த பின்னால்
நீ நல்ல ரசத்தை எதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் இருந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை வழியாகத்தான் இந்த உலகத்தில் மீட்பர் நமக்கு கொடுக்கப்பட்டார். புனித அருசினார் சொல்வார், இந்த உலகம் இறைவனை பெற தகுதியற்றதாக இருக்கிறது. இந்த உலகம் இறைவனை நேரடியாக பெற தகுதியற்றதாக இருக்கிறது. எனவே இறைவன் தகுதியான ஒருவருக்காக காத்துக் கொண்டிருந்தார். அந்த தகுதியான ஒருவராக அன்னையாக வழியார் படைத்த தேவன், ஒரு சொல்லாக இந்த பூமியை உருவாக்கிய தேவன் ஒருவருக்காக காத்து கிடந்தார். அன்னையை மரியாதைக்காக இறைவன் காத்து கிடந்தார். என்றால் தன் மகனை இந்த உலகத்தை மீட்பதாய் கொடுப்பதற்கு, இந்த மகனை தன் உலகத்திற்கு அனுப்புவதற்கு தகுதியற்ற ஒருவராய் இருந்தவர் தான் அன்னை மரியாதை. எனவே இந்த உலகத்தின் மீட்பு அன்னை வழியாகவே கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தின் மீட்பதை நம் அன்னை வழியாகவே வெற்றி கொண்டோம். எனவே அன்னை வழியாகத்தான் இந்த உலகத்தின் மீட்பு ஆரம்பமானது. அன்னைதான் மீட்பின் அடித்தளம் ஆரம்பமாக இருக்கிறார்கள். இறைவனின் திட்டத்தை செயல்படுவாய் மாற்றியவர் அன்னை மரியாதை. இறைவனுடைய திட்டத்தை சொல்வழிவாய் மாற்றியவர் அன்னை மரியாதை. இறைவனின் திட்டத்தை சிந்தனை வடிவமாய் மாற்றியவர் அன்னை மரியாதை. இறைவனுடைய வார்த்தையை மனிதனாய் உருவெடுத்தவர் அன்னை மரியாதை. கடவுளுடைய வார்த்தை உலகத்தை படைத்தது. கடவுளுடைய வார்த்தை உலகத்தை சுகப்படுத்தியது. கடவுளுடைய வார்த்தை உலகத்தை விடுதலை கொடுத்தது. கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு எல்லா நலமும் வளமும் கொண்டு வந்தது. அத்தகைய காணொலியான வார்த்தையை, அனுமதியான வார்த்தையை, காதுகளால் கேட்டுக் கொண்டிருந்த அந்த வார்த்தையை எல்லோரும் காணும்படியாக, எல்லோரும் பார்க்கும்படியாக, எல்லோரும் உணரும்படியாக, எல்லோரும் அவருடைய அந்த உணவு பக்கத்திலே பகுதியாக மனித உருவெடுத்தவர் அன்னை மரியாதை. எனவேதான் அன்னை மரியாதையாகத்தான் இந்த உலகத்தின் மீட்பு ஆரம்பமானது. அன்னை மரியாதையாகத்தான் இந்த உலகத்தின் மீட்பு ஆரம்பமானது. இந்த பிரிவினை சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, இயேசு அன்னை மரியாதை பெண் என்றுதான் வைத்தார். ஏன் வேண்டும் என்றே பெண் என்று போற்றுகிறார்கள் தெரியுமா? எதற்காக இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை வேண்டும் என்றே பெண் என்று அழைத்தார் தெரியுமா? காரணம் இருக்கிறது. தொடர்புடைய ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஒரு
பெண்மணியாய் ஏவாள் என்ற அந்த பெண்ணினுடைய கீழ்ப்படியாமையால் கடவுளின் வார்த்தையை மீறியதால் இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. பாவம் நுழைந்ததால் இந்த உலகத்திலே வேதனை, துன்பம், துயரம், நோய், சாவு, சாத்தான் இவை எல்லாம் நுழைந்தன. இறுதியாக நரகம் உண்டாக்கப்பட்டது. ஆக ஒரு பெண் சாவின் அடையாளமாக மாறிப் போனாள். எனவே அந்த பெண்ணை இன்னொரு பெண்ணால் இறைவன் இந்த உலகத்தை வாழ்வாய் மாற்றினார். அந்த பெண்ணால் அன்னை மரியாள். எனவேதான் திருப்பலியில் அன்னை மரியாளை பெண் என்று அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை பெண் என்று அழைத்தார். காரணம் என்ன? ஒரு பெண்மணியாக இந்த உலகத்திலே பாவம், சாபம், சாத்தான் இந்த உலகத்திலே நரகம் நுழைந்ததால் இன்னொரு பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்வு, நிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி, உடல் சுகம், நலம், விடுதலை இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் அன்னை மரியாள் பெண் என்று அழைக்கப்பட்டார். திருவள்ளுவர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியாளை பற்றி அழகாக கூறியிருப்பார்கள். பெண் என்று கூறப்பட்டிருக்கும். 12 நட்சத்திரங்களை தனது தலையிலே அணிந்தவராய், அழகு பதுமையாய், எவரும் கண்டிராத காணாத ஒரு அழகாய் அன்னை மரியாள் என்று காட்சி தருவார்கள். ஆக அந்த தாயினுடைய அழகு, அந்த தாயினுடைய அந்த மாட்சிமை, மாண்பு எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வழியாக இந்த தாய் கொடுக்கப்பட்டார். அந்த தாய் வழியாக இயேசு கொடுக்கப்பட்டார். எனவேதான் அந்த தாய் இறைவனுடைய திட்டத்தின் முதல் பெண்ணாய் தாயாக இருக்கிறார். இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக தன் வாழ்க்கையை செயல்படுத்திய ஒருவராய் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்னை மரியாளை அன்பு செய்ததை போல, அவர் அன்னை மரியாளுக்கு மதிப்பு கொடுத்ததை போல, அவர் தன் அன்னையை பாதுகாத்ததை போல, அவர் தன் அன்னையை பணிந்து கீழ்ப்படிந்து நடந்ததை போல, அவர் தன் அன்னையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை போல நாம் எவரும் நடக்க முடியாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்னையை அன்பு செய்தார். அன்னையின் பராமரிப்பை வாழ்ந்தார். அன்னையுடைய வார்த்தையை வாழ்ந்தார். அன்னைக்கு கீழ்ப்படிந்து 30 வருடங்கள் வாழ்ந்தார். 3 வருஷம் மட்டும்தான் அவர் பணி செய்தார். 30 வருஷம் தாயோடு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அப்ப இயேசுவுக்கு 30 வருடம் தேவைப்பட்டது. யாருடைய பராமரிப்பு? அன்னையுடைய பராமரிப்பு. யாருடைய பணிப்புரை? அன்னையுடைய பணிப்புரை. யாருடைய கீழ்ப்படிதல்? அன்னையுடைய கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து தன் அன்னைக்கு 30 வருடங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அன்னைக்கு அவர் உதவி செய்தார். எல்லா இடத்திலும் அன்னைக்கு துணையாக நின்றார். ஒரு மகனாக. காரணம், அவர் எல்லோரும் அந்த அன்னையின் பராமரிப்பிலே, அந்த அன்னையுடைய பரிந்துரையிலே, அந்த அன்னையின் கீழ்ப்படிதலே, அந்த அன்னையின் வார்த்தையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்கு முன்மாதிரியாகிறார். எனவேதான் புனித மேக்சிமிலியன் போல்வேக்ஸ்டுவார் இயேசு அன்பு செய்ததைப் போல நாம் அன்னை மரியாளை அன்பு செய்து விட முடியாது. எனவே அன்பு செய்யுங்கள், அன்னையை அன்பு செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட போதாது. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நமது வாழ்நாள் போதும் இந்த அன்னையை அன்பு செய்ய, இந்த அன்னையுடைய இந்த மேலான இந்த கொடைகளை பெற்றுக்கொள்ள, இந்த அன்னையை நாம் போற்றிக் கொள்ள நமது வாழ்நாள் போதாது. ஒரு வாழ்நாள் போதாது. அத்துணை அன்னை மாட்சிமை நிறைந்த தாய். அந்த தாயினுடைய ஒரு வார்த்தை, அந்த தாயினுடைய ஒரு வார்த்தை தன் மகனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வைக்கிறது. தந்தையின் திட்டத்தை மாற்றுகிறது. எவ்வளவு வல்லமை என்று பாருங்கள். தந்தை தன் மகனுக்கான வைத்திருந்த திட்டத்தின் நேரம் வேறு. அந்த தந்தையின் நேரத்தை கூட, தந்தையின் திட்டத்தை கூட மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராய் அன்னை மரியாள் இருக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை. நான் என்னை வெளிப்படுத்திய நேரம், தந்தை எனக்கு குறித்த நேரம் இன்னும் வரவில்லை. இன்னும் வரவில்லை. ஆனால் தன் தாயின் ஒற்றை வார்த்தைக்காக, தன் தாயுடைய ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருமணத்தை மாற்றி தந்தையை வெளிப்படுத்துகிறார். மீட்பராய், சூழ்நிலைப்பராய், அப்பொழுது அரசியல் செய்தவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு செய்த முதல் அடையாளம் அன்னை தாய், அன்னை வார்த்தைக்காக. அன்னை வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படித்தார்கள். நாம் அந்த அன்னையிடம் ஜெபிக்கின்ற பொழுது
இயேசு கேட்காமல் இருப்பாரா? இயேசு நமக்கு பதில் தராமல் இருப்பாரா? அவர் நம்மை சுகப்படுத்தாமல் இருப்பாரா? அவர் நம் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? 1000 முறை அன்னை 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 என்று உச்சரித்து பாருங்கள். அந்த 1000 முறை ஆண்டவர் இயேசு அருகில் வந்து நிற்பார். அருகில் வந்து நிற்பார். உங்களோடு இருப்பார். அன்னை இருந்தால் அங்கு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருக்கின்ற இடத்துல அன்னை மரியாதை நிச்சயம் இருப்பார். எனவே இவர்கள் இருவரும் இணையம் இல்லாதவர்கள், பிரிக்கப்படாதவர்கள். கத்தோலிக்க தலைக்கல்வி 964 நமக்கு சொல்கிறது, அன்னை மரியாள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் திருச்சபை வாழ்க்கையும் பிரிக்கப்பட முடியாதவர் என்றால் அவர் நமது தாயார், உலகத்திலே நமக்காக பரிந்துரை செய்கின்ற தாயாக இருக்கிறார். எனவே அந்த தாயை நம்மிலே திருச்சபையிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். தாயை நம்முடன் வாழ்விலிருந்து பிரிக்க எவ்வளவு முடியாது, எந்த சக்தியும் முடியாது. அந்த தாயை எதற்காக அவர்கள் வாழ்கிறார்கள்? அந்த தாயுடைய பணிகள் என்ன? அந்த தாயுடைய இந்த அருமைகள் என்ன? அதைத்தான் நம்ம ஒவ்வொரு காட்சியிலும் வெளிப்படுத்துகிறார். பிப்ரவரி 11ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு மசபியே என்ற கோவிலை பிரான்ஸ் நாட்டில் உள்ள இந்த மசபியே கோவிலே அன்னை மரியாள் 14 வயது நிரம்பிய பெர்னார்ட் என்பவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த சிறுமிக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த சிறுமி அந்த புதிதை அன்னையை பற்றி, அந்த காட்சியை பற்றி விவரிக்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அழகிய வெண்மை நிறமுடைய பெண், தங்கத்தினாலான ஜெபமாலையும் இடையே நீல நிற கச்சையும், அவனுடைய காலடியிலே தங்க நிற 2 ரோஜாக்கள் நிறைந்த அந்த பூக்களோடு அவர் தோன்றினார். அத்துணை அழகு, அத்துணை மாட்சிமை, அத்துணை மகிமை, அத்துணை ஒளிமிக்க ஒரு பெண்ணை, ஒருவரை நான் என் வாழ்க்கையிலே கண்டதில்லை, இந்த உலகம் கண்டதில்லை. அந்த தாயுடைய அந்த அழகை, அந்த மாட்சிமையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இந்த உலகத்திலே அந்த வார்த்தைகள் கிடையாது என்று சொல்லுவார். அத்துணை அழகு வைத்த தாயாக அந்த தாய் தோன்றினார். அந்த தாய் அவருக்கு 18 முறை காட்சி கொடுத்திருக்கிறார். 18 முறை காட்சி கொடுத்திருக்கிறார். முதல் முறை காட்சி கொடுத்தபோது தன் பெற்றோரை போய் சொல்கிறார். அவரை அடிக்கிறார்கள். போய் ஏதோ நீ கலந்து காட்சி கண்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவரை அடிக்கிறார்கள். மீண்டும் அன்னை மரியாள் பிப்ரவரி 12ஆம் தேதி அந்த குகையிலே மீண்டுமாக தோன்றுகிறார்கள். அப்பொழுது இந்த சிறுவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்திற்கு ஒரு தீர்த்தத்தை கொண்டு போகிறார். ஒருவேளை எனக்கு தோன்றிய அன்னை மரியாள் என்றால் இந்த தீர்த்தத்தை நான் பெறுவேன். அப்பொழுது அந்த தாய் அங்கே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அன்னை மரியாள் இயேசுவின் தாய் என்று நம்புவேன் என்று அவர் நினைத்துக் கொண்டு ஒரு தீர்த்தத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த குகையை நோக்கி பிப்ரவரி 14ஆம் தேதி செல்கிறார். சென்றவுடன் அந்த தீர்த்தத்தை பெறுகிறார். அன்னை மரியாள் அப்படியே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு அந்த சிறுமியை பார்த்து அன்னை மரியாள் புன்னகை செய்கிறார். ஒரு அழகு நிறைந்த ஒரு புன்னகை அன்னை மரியாளுடைய அந்த புரிதமிக்க முகங்களிலிருந்து வெளிப்படுகிறது. மீண்டுமாக பிப்ரவரி 18ஆம் தேதி 2 வாரங்கள் இந்த தொடர்ந்து இந்த குகைக்கு வர வேண்டும் என்று அன்னை மரியாள் சொல்லி 3ஆவது முறை அன்னை மரியாள் அவர்கள் பேசினார்கள். அன்னை மரியாள் பேசி இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றும், மேலுமாக உடல் வாழ்க்கையில் நீ பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனை நீ பட வேண்டும் என்று அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்கிறார்கள். பலரின் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறார் என்று துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, நோய்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அதுவல்ல, கிறிஸ்தவர்களாய் இருந்தால்தான் அது துன்பம், வேதனை, அவமானம், ஏதாவது ஒரு குறைபாடு, ஒரு நிம்மதியற்ற நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வேதனைகளுக்கு இருந்த நோய் நமக்கு தெரியுமா? ஒரு சின்ன நோய் வந்தாலே அப்படியே அழகையும் ஆண்டவரே இருக்கு என்று சபிக்கிறோம். அவருக்கு ஆஸ்துமா இருந்தது, போன் கேன்சர் இருந்தது. எனவே அவருக்கு இந்த நான்கு வியாதிகள் இருந்தது. பல்வேறு வியாதிகளால் துன்பப்பட்டார். சமூகத்தாலும் திருச்சபையால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவரை அவமானப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையை நம்பவில்லை. பெற்றோர்கள் தடுத்தார்கள். இனிமே நீ பற்றி பேசக்கூடாது, கோயில் போகக்கூடாது என்று அவரை அடித்தார்கள். சொந்த பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டார். பிப்ரவரி 24ஆம் தேதி பெற்றோர்களின் எதிர்ப்பை மீண்டுமாக செல்கிறார். அந்த அன்னை மரியாள் சொல்கிறார்கள், பாவிகள் மனம் திரும்ப ஜெபமும் தவமும்
நீ செய்ய வேண்டும். தவம், இந்த ஜெபம், இவை இரண்டும் பாவிகள் மனமாற வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் அன்னை மரியாள் சொன்னார்கள், உங்களுடைய ஜெபத்தினால் தவத்தினால் பாவிகள் மனமாற ஜெபிக்கிற பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருந்த முதலாம் உலகப் போர் முடிவடையும். அதே வேளையில் மீண்டுமாக உலகத்தில் இரண்டாவது உலகப் போர் தோன்றும். எனவே ரஷ்யா மனமாற ஜெபிக்க அன்னை மரியாள் அழைத்தார்கள். மீண்டும் அன்னை மரியாள் சொன்னார்கள், திருத்தந்தையர்களும் குருக்களும் ஆயர்களும் துன்புறுத்தப்படப்படுவார்கள். கத்தோலிக்க மக்களுக்கு அதிகமான துன்பங்கள் நிகழ்கின்ற அன்னை மரியாள் அந்த காட்சியை அவர்கள் கூறுகிறார். திரும்ப 25ஆம் தேதி அன்னை மரியாள் அவருக்கு சொல்கிறார், உன்னுடைய உடலில் இருக்கின்ற வேதனையை தீர்க்கின்ற ஒரு நேரமாக தலையை தோன்ற செய்கிறார். அன்னை மரியாள் அவர் இருக்கின்ற இடத்திலே தலையை தோன்ற செய்கிறார். அந்த தோன்றிய இடத்திலே ஒரு அற்புதமான மூச்சு வெளியேறுகிறது. அந்த தண்ணீரை தன் உடல் முழுவதும் பூசிக்கொள்ள செய்கிறார். உடல் வேதனையின் நோயிலிருந்து அவர் சுகப்படுகிறார். 1860ஆம் ஆண்டிலே புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் டாக்டர் சொல்கிறார், விபத்திலே அடிபட்டு கை முறிந்து முழுமுடைந்து வந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு நான் எத்தனையோ விதமான மருந்துகள் மாத்திரைகள் எத்தனையோ மருத்துவங்களை செய்தேன். ஒன்று கூட அவருக்கு பழக்கப்படவில்லை. அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. அவர் இறக்கும் நாள் நெருங்கிக் கொண்டே இருந்தது. அவர் இறக்கும் நேரத்தை நிமிடங்களை நான் எண்ணிக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த பெண் திடீரென்று அந்த வேதனை நிறைந்த அந்த இடத்திலே அந்த குறுக்கலிலே இந்த அன்னையுடைய எடுத்துள்ள இந்த அன்னையுடைய உடல் அந்த தண்ணீரை அவர்கள் உடலிலே பூச்சிக் கொள்கிறார்கள். எனக்கோ என்றால் குறுக்கலிலே தண்ணீர் விட்டால் மீண்டும் அதிகமாகிவிடும். வேதனையிலே இந்த தண்ணீர் விட்டால் அது மீண்டும் அதிகமாகிவிடும் என்ற கோபத்திலே நான் செல்கிறேன். ஆனால் இவர் தன் உடலிலே அந்த தீர்த்தத்தை அந்த புனித தண்ணீரை பூசியவுடன் அவருடைய உடல் நோய் முற்றிலும் குணமாகி உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்தார் என்று தான் வந்து அந்த இடத்திலே சாட்சியம் சொல்கிறார். அத்தகைய மாபெரும் அன்னையார், நம்மை சுகமளிக்கின்ற தாயார் நம் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். அன்னை மரியாள் மார்ச் மாதம் 25ஆம் நாள் அவர் தன்னை வெளிப்படுத்த பெற்றெடுக்கிறார். உன்னுடைய பெயர் என்ன என்று. அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், நாமே அவளை கொடுப்போம், நாமே அவளை கொடுப்போம். அவள அன்னையாய் அமளியாய் மாசு மறுவிடாமல் தன் தாய் வயிற்றிலே அன்னை மரியாள் கருத்தரித்தார் என்ற திருச்சபையின் மறை உண்மையை அன்னை மரியாள் அங்கு அவர் சத்தியமாக சொல்கிறார். நாளை அவளை கொடுப்போம் என்று அது அவளை உண்பது தாயுடைய அந்த மேலான பரிந்துரை. இந்த நூல் கருவிலே நமக்காக தோன்றிய அந்த தாய் நம் ஒவ்வொரு நோய்களையும் சுமந்துகிற தாய், ஒவ்வொரு குறைகளையும் நீக்குகின்ற அந்த தாய். எனவே அந்த தாயின் மகிமையை போற்றுவோம், அந்த தாயுடைய பரிந்துரையை கேட்போம். தாயின் பிள்ளைகளாய் அன்னையின் பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் வாழ்வோம். அந்த தாய் நம்மோடு இருக்கிறார். அந்த தாய் நமக்காக இருக்கிறார். அந்த தாய் நம்மை ஒருபோதும் கைவிடாத தாயாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில இந்த நாளிலே அந்த தாய் மிகச் சிறப்பாக நம்பிக்கையை ஒப்புக்கொடுப்போம். சிறந்த அவரது நோயை நீக்க முடியாது. நோயற்ற ஒவ்வொருவரும் எந்த புனித வழிமுறையாய் சுத்தப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த திருப்பணியிலே நாம் அந்த அன்னையுடைய மேலான பரிந்துரையினால் திருப்பணி முடிவில் இந்த எண்ணெய் திரு எண்ணெய் ஒவ்வொருவரையும் நான் செய்ய இருக்கிறேன். எனவே நமது நோய்கள் நமது ஒவ்வொரு விதமான சுத்தப்படும்படியாய் நம்மையே இறைவனுடைய இந்த திரு அப்பத்தோடு நம்மை திரு ரசத்தோடு நம்மை கையெழுப்போம். இறைவனுடைய பெறுவோம். அன்னையும் பிள்ளைகளாய் வாழ்வோம். அன்னையும் நான் வாழ்வோம். அன்னைக்காக வாழ்வோம். ஆமென். Oh
வாழ்ந்து கொண்டதை விண்ணத்தை போக்கு கொடுக்கிறோம். திருமணம் கூடிய கலந்தவரிட எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். என் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குடையவர்களை தூய ஆவியாரோடு சேர்ந்து வேண்டுமென உங்களை ஆவியாரோடு நாடுகிறோம். ஆண்டவரே உமது திருவாவை கொள்கிறோம். எங்கள் விருத்தத்தை காணிச்சுகிறார் பின்னர் எல்லா திருவிழாவோடும் செய்கிறோம். என் வீட்டில் இருக்கிறோம் எங்கள் சகோதர சகோதரிகளே எனக்கு ஒரு அடையாளம் உமது திருப்பொருளையும் பேசுகிறோம். எங்கள் அனைவரையும் இறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் தாயும் பாதுகாவலை மாற்றினார். எங்கள் லூர்து அன்னை அவருடைய கலாச்சாரத்தை சேர்ந்து இவருடைய Yeah.
நன்றி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கல்வியை பெற்றோம். எங்கள் கல்யாணம் மரியாதை நிறைவு கொண்ட ஆண்டவரின் நாங்கள் அந்த அணையை கல்வாவித்து எங்கள் வீட்டின் மலையினுடைய நாங்கள் வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை மன்றாடுகின்றோம். அந்த திருவிழையுடைய நிஜத்தை அனைவருக்கும் பொதுவாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாது. நேரம் பொதுவாக நிஜத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். இப்புனித பூசுவதனால் தன் அன்புமிகுந்த இறக்கத்தால் ஆண்டவர் தூய ஆவியாரை பொழிந்து உங்களுக்கு துணை புரிவாராக. இவ்வாறு உன் பாவங்களை போக்கி உமக்கு நலமளித்து தயவாய் உங்களை ஏற்றுவாராக. ஆசீர்வாதங்களை உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களின் வழிகாட்டுவதற்கும் உங்களுக்கு காவலாயிருப்பதற்கு உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீது இருப்பாராக.
அவ்வளோதான் வாங்க.